கேள்வி விட்டுருக்குறீங்களா? அவர் பயங்கரமான ஆளாமே. அவராமா அவருங்க. ஐயோ, அவரை பத்தி தெரியாதா? அவரே தாங்க. எவருன்னு கேட்டா இந்த சொல்றாரு பாருங்க விஜய், அப்படித்தானாமா. எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சவர்? எதிரியவே கெஞ்ச வச்சவராமா. யாருங்க இந்த எதிரி? யாரு? அவரு பேரு திருக்குவளை முத்துவேல் கருணாநிதியாமா. எம்ஜிஆருக்கு ஈக்குவலாடா கருணாநிதி. கருணாநிதியும் எம்ஜிஆரையும் ஒரே தட்டுல வைக்கலாமா? எம்ஜிஆர் யார் தெரியுமா? இப்படித்தாங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு திரியுறாங்க. அதுதான் எம்ஜிஆரா கருணாநிதியான்னு ஒரு சோடு போட்டு பார்த்துடலான்னு வந்திருக்கிறேன். யாரை கேட்டாலும்ங்க எம்ஜிஆர் வள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தபா டைனிங் டேபிளில் குந்திக்கின்னு தின்னு இருந்தாராமா. போன்னு பார்த்து அவரை பார்க்க ஒருத்தர் போய்க்கினாராமா. என்ன சொன்னாரு தெரியுமா? குந்திக்கின்னு சாப்பிடு. ஆட எம்ஜிஆர் வீடுங்கிறது வள்ளலார் வீடாமாங்க. அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே கிடக்குமாமா. 6 போனாலும் பிரியாணி சாப்பிடலாம், 6 போனாலும் பருப்பு சாப்பாடு சாப்பிடலாம், 6 போனாலும் வெள்ளை சாப்பாடு சாப்பிடலாமாம்மா. சரி, யாரா போயிருக்கீங்கன்னு கேட்டா 6 போனாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. 6 போனாலும் சாப்பிடலாம் வள்ளல். அப்புறம் வேற அவரு வீட்டுல மட்டும் சோறு போடல, ஸ்கூல்லையும் சோறு போட்டிருக்கிறாரு. அது வரைக்கும் வெறும் மதிய உணவு, மத்தியான சாப்பாடு. அதாவது இந்த ஏழைப்பாளைங்கெல்லாம் படிக்க வந்தீங்கன்னா மத்தியானம் சோறு தரும், சாப்பிட்டுக்கோ. சரி, எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னு கேட்டா மதிய உணவை நிறுத்தி போட்டாரு. உடனே எல்லாத்துக்கும் பக்குனா இருக்குமே, அத சத்துணவா மாத்திட்டாரு. மதிய உணவே அந்த மதியத்தை தூக்கிட்டு சத்த போட்டாரு. அப்போ சத்துணவு தந்த எம்ஜிஆர் இப்ப புதுசா வர நடிகர்கள்ல இருந்து சில்லற பையன் வரைக்கும் நாங்க எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஆளு கூட கலைஞர் ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு அப்பத்தான் எம்ஜிஆர் மேலேயே ஒரு பெரிய மரியாதை வந்துச்சுங்க. அப்போ போய் பார்த்தாதான் எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கறதாங்க அம்புட்டு ஈஸி. ஆட அதுல பெரிய வேலையே இல்லைங்க, அந்த ஆட்சியை ஈஸியா கொடுத்து போடலாமுங்க. ஆனா கலைஞர் ஆட்சியை கொடுக்கவே முடியாதுங்க. அது கொஞ்சம் இல்லை, அம்புட்டு கஷ்டமுங்க. அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த திருக்குறள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அன்னைக்கு இருந்த போக்குவரத்துனா அது பொது போக்குவரத்து தான். பஸ்ஸில் அந்த டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ரொம்ப அழகாக எழுதி வச்சிருந்தாரு. கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக முக நக நட்பது நட்பல்ல நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு. இப்படி ஒவ்வொரு பஸ்லையும் ஒவ்வொரு குறளை எழுதி வச்சாருங்க. இதெல்லாம் பெரிய சாதனையா? இதை எம்ஜிஆரே பண்ணுவாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இத போய் சாதனைன்னு சொல்லிடுவேனா? ஜெயலலிதா என்னங்க, இப்ப வரப்போற விஜய், ஏன் சீமானு எல்லாம் எழுதிடுவாங்க. ஏன் அவர் ஹாஸ்பிட்டல்லே அதை எழுதணும்னு சொல்றவராச்சே. கலைஞர் செய்த சாதனை என்பது அது அல்ல. எல்லா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் தமிழ்நாட்டின் ஆக சிறந்த தலைவருடைய பெயர் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. சேரன் டிரான்ஸ்போர்ட், பாண்டியன் டிரான்ஸ்போர்ட், சோழன் டிரான்ஸ்போர்ட், மெட்ராஸ்ல இருக்க பல்லவன் டிரான்ஸ்போர்ட், அது போக அண்ணா, பெரியார், வஉசி, இப்படி எல்லாத்தோட பேரையும் வச்சு போட்டாரு. இன்னொரு முக்கியமான பேருங்க வீரன் சுந்தரலிங்கனார் அப்படின்னு டிரான்ஸ்போர்ட்டை திருநெல்வேலியில ஸ்டார்ட் பண்றாரு. உடனே அங்க இருக்கிற நம்ம ஆளுங்க தானே, பஸ்ல எல்லாம் நாங்க ஏற முடியாது, அவ்வளோதான். இப்படி சொன்னதுக்கு இதுவே மற்ற ஆளுங்களா இருந்தா ஏறினா உனக்கு நல்லது, இல்லைன்னா நடந்தே போ அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பவர் அந்த பஸ்ஸில் ஏற மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அந்த பஸ்ஸில் ஏறலைன்னா உனக்கு தாண்டா லாஸு, நீயும் படிக்கணும்னு தான் உனக்கு கொடுத்துருக்குறேன் பாஸு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படி ஆனாலும் நீ எனக்கு படிக்கணும், ஏன்னா நீயும் நானும் ஒன்று, நம்ம 2 பேர்த்தையும் இப்படியே வச்சிருக்கிறோம்னு நினைக்கிறான் பார்த்தியா, அவன் ஒரு மண்ணு, அதனால அவனும் படிக்கணும்னு சொல்லி அந்த டிரான்ஸ்போர்ட்ல போட்டிருந்த அந்த பேரை எடுக்கிறாரு.
கலைஞர் ஆட்சியை இப்ப இருக்கிறவங்கனால நடத்திட முடியாதுன்னு சொல்றேன்ல, அதுக்கு இதுதான் காரணம், இந்த இடம் தான் காரணம். தன்னுடைய தலைவன் அண்ணாவின் பெயரையும் தன் கொள்கை தலைவன் தந்தை பெரியாரின் பெயரையும் ஏன் மற்ற எல்லாத்தோட பெயரையும் மொத்தமா எடுத்துட்டு எதுக்காக சுந்தரலிங்கனார் பேர் வைக்கலைன்னா வேற யாரு பேரும் வேணாம், நமக்கு சமத்துவம் தான் வேணும்னு நினைச்சார்ல, அதுதான் கலைஞர். சே, நான் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டேன். கலைஞர் எம்ஜிஆர், கலைஞர் எம்ஜிஆர். சே, நான் பாட்டுக்கு வேற எங்கேயோ போயிட்டேனா? கலைஞர் எம்ஜிஆர், கலைஞர் எம்ஜிஆர். இப்போ இந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருக்கார்ல, இந்தியாவிலேயே முதல் முறைன்னு சொல்றோம்ல ஸ்கீம்ஸ், அதை மட்டுமே 30-40க்கு மேல வச்சிருக்கிறாரு. இந்தியாவிலேயே முதல் முறை, உலகத்திலேயே முதல் முறை, இதுதான் முதல் முறை, அந்த மாதிரியான முதல் முறையை மட்டும் 30-40க்கு மேல வச்சிருக்கிறாருங்க. பொன்மடச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன். எது முதல் முறைன்னு கேட்டா சத்துணவே, வள்ளல், நல்லவரே. அட, எது முதல் முறைன்னு கேட்குறேன். ஏங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் மாபெரும் வள்ளலுங்க, எதுனாலும் வாரி கொடுப்பாருங்க. அட அட சத்துணவுங்க, ஒரே ஒரு சத்துணவு, அது கூட மதிய உணவு மட்டும்தான் சத்துணவு. அது கூட 30-40 முதல் முறை திட்டத்து கூட கம்பேர் பண்றீங்க. இங்கேயும் ஒரு முதல்வர் இருந்தார். அவர் யார் தெரியுமா? பாத்தீங்களா, இந்த ஃப்ளோ, இந்த த்ரோ எனக்கு வரல. ஏன்னா இப்பதான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பத்தி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். எங்கள் தமிழ் ஆசான், எங்கள் தமிழறிஞர், கோவையின் டேட்டா பேங்க் ஐயா செந்தலை கௌதமன் ஐயா, நீங்களே சொல்லுங்க ஐயா, நமக்கு அது வர மாட்டேங்குது. இங்கே ஒரு முதலமைச்சர் இருந்தா, அவர் செய்தித்தாளிலே பார்த்தா மவுஸ் என்று போட்டிருந்தது. என்னையா அது மவுஸ்? எளிய ஐயா. இல்லைங்க, இது கம்ப்யூட்டர்ல உள்ள ஒரு முக்கியமான பகுதி, அதை வச்சு நகர்த்தினாதான் எல்லாமே இயங்கும் என்றார்கள். இந்த மவுஸை எந்த நாடு அதிகமா தயாரிக்கிறது? செய்தித்தாள் சொன்னது தைவான் என்ற ஒரு சின்னஞ்சிறு நாடு இவற்றை உருவாக்க முடியும் என்றால் அதை விட பெரியதல்லவா தமிழ்நாடு? நாம் ஏன் உருவாக்க முடியாது? எல்லா செயலாளர்களையும் கூப்பிடுங்கள் என்றார். கூப்பிட்டார்கள், எல்லாரும் வந்தார்கள். நாமும் கணினித்துறையில ஏதேனும் சாதிக்க வேண்டும், அதற்கான மென்பொருள் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார். எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள் 10,000 கோடி. 10,000 கோடி கொடுப்பதற்கு எந்த பொதுத்துறை நிறுவனம் முன் வருகிறது என்று ஒவ்வொருவராக கேட்டார். நாங்க ஒரு 1000 கோடி, நாங்க ஒரு 50 கோடி, சரி போடாது, நாங்க ஒரு 200 பொருந்தார். அதிகமா நான் 5000 கோடி கொடுப்பேன். டிட்கோ எழுதியா? டிட்கோ TID அடிக்கோடு போடு, TID CO விட்டு அடுத்து யார் 5000 கோடி கொடுப்பா? எல்காட், அதை எழுது EL, அந்த TID EL ரெண்டையும் சேர்த்து பேரா வச்சிருங்க, அதான் டைடல் பார்க். இன்றைக்கு அதை அறிவித்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த மென்பொருள் நிறுவனம் உருவானதனாலே தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றார்கள். மென்பொருளுக்காக ஒரு கல்வி கொள்கையை உருவாக்கியது இந்தியாவிலேயே முதல் முறையாய் தமிழ்நாடுதான். கணினி பாடத்தை மேல்நிலை வகுப்பிலே பாடத்திட்டத்தில் சேர்த்தது தமிழ்நாடுதான். நல்லா கேட்டுக்கினீங்களா? டைட்டில் பார்க்குங்கிற பேரு எங்கிருந்து எடுத்தாருன்னு ஐயா அழகா சொல்லியிருக்கிறார். இதுவும் இந்தியாவிலேயே முதல் முறை. எங்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பத்தி பேசணும் அப்படின்னா கலைஞருடைய ஆட்சியை நான் இங்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு எவனுக்கும் வாய் வராது. ஏன்னா தலகீழ நின்னாலும் முட்டியவே முடியாது. ஏன்னா எங்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பவர் அரசியல் விஞ்ஞானி. ஏங்க, அதுக்கெல்லாம் R&D பண்ணுங்க, அந்த வேலையே பெரும் வேலை. இப்படி எத்தனையோ R&Dகளை பண்ணித்தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை பெரிய இடத்துல உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நம்மள டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வள்ளல், புரட்சி தலைவர், பொன்மடச்செம்மல், நல்லவரு, வல்லவரு, அவருதான். இப்படி சொல்லி 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 இப்ப வரைக்கும் வெறும் வாய்ச்சவடாலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் தான் மிஸ்டர் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் மாதிரி தான் விஜய் வராராமா. எம்ஜிஆர் எப்படி சிம்பிளா ஆட்சி நடத்துவார் தெரியுமா? இப்போ இந்த டைட்டில் பார்க்குங்கிற பேருக்கே எவ்வளோ யோசிச்சிருக்காரு முத்தமிழறிஞர் கலைஞர். இதே மாதிரி தான் நம்ம எம்ஜிஆர் கிட்ட ஏனுங்க இந்த மாதிரி ஸ்கூலெல்லாம் கொஞ்சம் சாஸ்தி பண்ணுங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஏன் அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் இந்த தனியார்கிட்ட கொடுத்துரு, அவையெல்லாம் நல்லா பரப்பி சம்பாதிச்சுட்டு போட்டு பொழைச்சிட்டு போட்டு அப்படின்னு சொன்னார். ஒரு ஸ்கூலு கட்டணும்னா 5 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே வேலை செய்யணும். 5 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே வேலை செஞ்சா எம்ஜிஆருக்கு வேலை ஜாஸ்தி.
அதனால ரொம்ப சிம்பிளா தனியாருக்கு கொடுத்துறேன். இந்த ஆட்சி நடத்துறது எம்புட்டு சிம்பிள். அதனால தான் இந்த ஆட்சியைத்தான் நான் நடத்துவேன்னு விசையிலிருந்து சசை வரைக்கும் இதைத்தான் நடத்த போறேன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சியை நடத்துவது மிக 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 சுலபம், ரொம்ப ஈஸிங்க. அத்த வேலை இல்லை. பொய்யேசு, கையெழுத்து போட்டேசு, ஒச்சேசு. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த வேலையெல்லாம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரே ஆரம்பிச்சு வச்சிருப்பாரு. சரி, நான் எம்ஜிஆரை பத்தி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல போறேன். கலைஞர் ஊழல்வாதி, அவர் மேல் நான் ஊழல் புகார்களை கொடுக்கிறேன். இவர் சொல்றத கேட்டு அங்கிருந்து ஒரு கமிஷன் அமைச்சிட்டாங்க. பேரு சர்க்காரியா கமிஷன். உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க. உடனே என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா, ஓகே நாங்கள் என்கொயரிக்கு வரோம் அப்படின்னு கிளம்பி வராங்க. வந்துட்டு ஏன்பா இந்த பிராத கொடுத்த பழனி எங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் வந்து பதில் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? அவர் அந்த வழியா கூட வரலையா. ஐயா ஆடை திருட்டு போலேங்க, திருட்டு போன மாதிரி கனவுதான் கண்டேன்னு கூட சொல்லறதுக்கு அங்க வரல. இவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, பிராது கொடுத்த பழனிவா, பிராது கொடுத்த பழனிவான்னு. ஆடா அதுக்கு பக்கட்டி கூட வரலிங்க. அதுக்கப்புறம் இந்த சர்க்காரியா கமிஷனே என்ன பண்ணுச்சு, ஒரு அறிக்கையை வெளியிட்டுருச்சு. 235 பக்கத்துக்கு மேல அறிக்கை இருந்திருக்கு. அத்தனையும் எப்படிங்க படிக்கிறது? அதனால 3 வார்த்தை மட்டும் பப்ளிக் கிட்ட சொல்லிட்டாங்க. நம்பர் 1 விஞ்ஞான ரீதியில் ஊழல். நம்பர் 2 சர்க்கரையே எறும்பு தின்னு போட்டுச்சு. நம்பர் 3 அந்த சர்க்கரை சாக்க கூட கரையா நின்றுச்சு அப்படின்னு அறிக்கையில எழுதி இருந்துச்சாமா. சரி, இன்னொரு 4வது வார்த்தை அதுல இருக்கா அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. படிக்காதவங்களுக்கெல்லாம் அந்த 3 வார்த்தை நல்லா தெரியுது. படிச்சவனுக்கு அந்த 3 வார்த்தை எங்க இருக்குன்னே தெரியல. சர்க்காரியா கமிஷன்ல அந்த 3 வார்த்தை இல்லையாமே. இல்லாத வார்த்தையை தூக்கிட்டு வந்துதான் நம்ம கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் நல்லவர், வல்லவர், பெரும் வள்ளல், பொன்மலச்செம்மல், புரட்சி தலைவர், அப்படி இப்படி இதை வச்சுக்கிட்டு 30-40 முதல் முறையை வச்சிருக்கிற இதையும் ஒன்னா வச்சிங்கன்னா சரி வைக்கிறதே தப்புங்கிற அறிவு எனக்கு வேண்டாம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய சாதனைகளை சொல்ல சொல்ல தீராதுங்க. இன்னைக்கு நான் இங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் கூட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். கல்விக்கு வேண்டி அவர் செய்ததை பட்டியலிடுவோம். ஏங்க அதை எதுக்கு நான் பட்டியலிட்டுட்டு, இப்ப எல்லாரும் படிச்சிருக்கோம், நீங்களே கமெண்ட்ல பட்டியலிடுங்க, சூப்பரா இருக்கும். ஆட புன்னகையோட பண்ணிருங்க. அதுக்கு நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம்.